ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கலர் பென்சில் ட்ராயிங் தான். ஆக்சுவலாக ஷேடிங்க்கு அப்புறம் நம்ம கலர் பென்சில் ட்ராயிங் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு மெத்தடு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஷேடிங்லேருந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பட் கலர்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம வந்து டோம்ஸ் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். 24 ஷேட்ஸு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிக்சரை நான் இன்னொரு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கலர் பென்சிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட ரேட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 200 ருபீஸ் தான். சரியா? ஸோ இது வந்து 2017 வந்த பென்சில். எனக்கு இது வரைக்கும் இந்த பென்சிலை பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த கலர்ஸில் பார்த்தோம்னா வெறும் 24 கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வேணும்னா நம்ம இன்னும் அதிக குவான்டிட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் இருக்கிறதே பார்த்தோம்னா லைட் அண்ட் டார்க்காக தான் நான் அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் மறுபடியும் அதை அடுக்கி வைக்கும்போது இப்படி லைட் டு டார்க் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி அடுக்கி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலர்ஸில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வார்ம் கலர், ஒன்று கூல் கலர்னு சொல்லுவாங்க. வார்ம் கலர் அப்படி பார்த்தோம்னா எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி கலரு, அண்டு ப்ளூ, க்ரீன், வயலட் இந்த மாதிரி கலர் ஒன்று. சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்லேருந்து எப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பென்சில்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் டு டார்க் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே டார்க் டு லைட்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது டார்க் பென்சில் மேலே நம்ம லைட் பென்சிலை யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் அது வந்து நல்ல ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ லைட் டு டார்க் தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று எல்லோ எடுத்துக்கிறோம். எல்லோவில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது லெமன் எல்லோ கலர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டான கலர்ஸ். ப்ரைமரி கலரில் லெமன் எல்லோ இது ரொம்ப லைட்டாக இருக்கும். இதை விட லைட் அப்படின்னாக்கா நம்ம ஒயிட்டை தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒயிட்டை ஆட் பண்ணணும், ரொம்ப லைட்டாக கிடைக்கும். ஸோ பென்சில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சரி இங்கே பிடிக்கணும். இந்த மாதிரி கிட்ட பிடிக்கக்கூடாது, இதே போல் லாங்கு பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக நம்ம ரைட் பண்ணுற மாதிரி பிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கலர் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இதே மெத்தட் தான். ஸோ இந்த எல்லோ கலருக்கு அப்புறம் அடுத்தது மீடியம் எல்லோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த மீடியம் எல்லோ வந்துட்டு நம்ம இந்த எல்லோ மேலே அப்ளை பண்ணும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நம்மளுக்கு. சரி ஃபஸ்ட்டுங்க தனியாக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி டார்க் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த டார்க்கு அப்படியே லைட் மேலே மெர்ஜ் பண்ணுறது, இதுக்கு பேர் மெர்ஜிங் சொல்லுவாங்க. அதாவது மிக்ஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இந்த மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு இதை விட டார்க் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ ஆக்கர் அப்படிங்கிற ஒரு கலர் தான். ஸோ எல்லோ ஆக்கர்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு கலர்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம். அது மீடியம் எல்லோவை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதை வந்து ஸ்கின்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்கின் கலருக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா இதை விட டார்க்குன்னு பார்த்தோம்னா லைட் ஆரஞ்சு கலர் தான். ஸோ இந்த லைட் ஆரஞ்சு கலர் இந்த எல்லோ ஆக்கர் மேலே மிக்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா லைட் டு டார்க் அப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் தான். இந்த பென்சிலை விட இது டார்க்காக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இதை ஸ்கின் கலர்லலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கலர் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் லைட் டு டார்க்குங்கிறத தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா டார்க் ஆரஞ்சு. இந்த டார்க் ஆரஞ்சு அந்த லைட் ஆரஞ்சு மேலே நல்லாவே மிக்ஸ் ஆகும். பட் லைட் ஆரஞ்சை கொண்டு வந்து டார்க் ஆரஞ்சு மேலே மிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணவே முடியாது. அது டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியாது நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு மேலே ரெட்டு, இந்த ரெட்டு வந்து நார்மலான ஒரு ப்ரைமரி ரெட்டு. இதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் டார்க்கான ரெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மெரூனாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரெட்டு தான். சரி இந்த ரேட்டு அந்த ரேட்டு 2 மாதிரி மிக்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு சீனரி ட்ரா பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் ட்ரா பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தட்லேயே ஆக்சுவலாக எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நல்லா அழகாக கொஞ்சம் பார்க்குறது பளிச்சுன்னு தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே இந்த ரெட்லேருந்து லைட் கலர்ஸ்க்கு வரணும். ஸோ வயலட் கலர், இந்த ரெட்டை விட கொஞ்சம் வயலட் கலர் நல்லா இந்த ரெட்டில் வயலட் கலர் மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே பிங்க்கு, லைட் பிங்க்கு இந்த மாதிரி கலர் வேரியேஷன் வரும். ஸோ இதுக்கு பேரெல்லாம் என்ன சொல்லுவோம்னா வார்ம் கலர்ஸ். நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் வார்ம் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வயலட் கலரில் பிங்க் கலர், டார்க் பிங்க்கு. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகுனா நம்ம வயலட் கலர் மாதிரி மிக்ஸ் ஆகாது, அவ்வளோவா மிக்ஸ் ஆகாது. அதே போல் நான் லைட் பிங்க் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது லைட் பிங்க்கு இந்த டார்க் பிங்க் மேலே யூஸ் பண்ணோம்னா அவ்வளோவா தெரியாது. சரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தெரியாது. பட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லைட் பிங்க் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டார்க் பிங்க்கு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைட் பிங்க்கை டார்க் பிங்க்கால் ஷேட் பண்ணி காட்டுற பாருங்க. சரி இந்த மாதிரி தான் வரும். ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு கலர் வெரைட்டிஸ் நல்லாவே தெரியும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வார்ம் கலர்ஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்ம் கலர்ஸ்லேயே தனியாக ஒரு ட்ராயிங் பண்ண முடியும், அதே போல் கூல் கலர்ஸ்லேயே தனியாக ஒரு ட்ராயிங் பண்ண முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். அதுவும் கலர் பென்சிலில் பார்த்தோம்னா நம்ம பேப்பர் கேஸ்ட்டில் விட நல்லா டோம்ஸில் கலர் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் அதுவே யூஸ் பண்ணலாம். நம்ம பேப்பர் கேஸ்டில் ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கலர்ஸ் இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு இந்த டோம்ஸ் கலர் பென்சில்லேருந்து. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணிக்க. இப்போது கலர்ஸில் லைட் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது கூல் கலர். ஓகேவா? கூல் கலரில் லைட் க்ரீனை விட லைட்டாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னும் லைட் க்ரீன் தான். அதுவும் லைட் க்ரீன் தான். ஆக்சுவலாக அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ யூஸ் பண்ணலாம். லெமன் எல்லோ யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் லைட் க்ரீனாக தெரியும். ஸோ இந்த 2 கலர்ஸுக்கும் அடுத்த, அதாவது 2 கலரை விட ரொம்ப டல்லான ஒரு கூல் கலர் கிடையாது. ஸோ லைட் க்ரீன், மீடியம் க்ரீன் அண்டு டார்க் க்ரீன், இந்த மாதிரி க்ரீன் வந்து வெரைட்டியாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கற்றுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று லைட் க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன்று மீடியம் க்ரீன். இந்த மீடியம் க்ரீன் பார்த்தோம்னா லைட் க்ரீன் மேலே நல்லாவே மிக்ஸ் ஆகும். நல்லா டிஃப்ரெண்ட்டே தெரியாமல், அது கட்டாக தெரியாமல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த ட்ரீக்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ மீடியம் க்ரீன் மேலே இது ஒரு டார்க் க்ரீனு. இந்த டார்க் க்ரீன், அதாவது ஒரு ட்ரீ ட்ராப் பண்ணும்போது இந்த டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த மாதிரி டார்க் க்ரீன் வரைக்கும் பண்ணிவிட்டு அதை விட இன்னும் டார்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, டார்க் ப்ளூன்னு ஒன்று இருக்கும். இந்த பர்ஷியன் ப்ளூ தான். இந்த பர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 3 கலர்ஸும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டார்க் வர பிளேசஸ் மட்டும் இந்த டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணுங்கள். அதாவது பர்ஷியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ப்ரைமரி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ளூ கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாற்றி தரும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் டல் கலர்ஸாக கொண்டு வர்றது. இது வரைக்கும் டார்க் ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைட் கலர்ஸில் பார்த்தோம்னா பர்பிள் கலர்ஸு, அதாவது டார்க் வயலட்டு அப்புறம் லைட் வயலட்டு அப்படி சொல்லிட்டு லைட்டாக கொண்டு வரது தான். ஸோ இது வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற மொத்தம் எல்லாமே வந்துட்டு வார்ம் கலரு, ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே கூல் கலர்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைட் கலர்ஸாக கொண்டு வர்றது தான் இந்த டார்க்லேருந்து லைட்டாக, அதாவது மீடியம் ப்ளூ அப்புறம் லைட் ப்ளூ இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லைட் ப்ளூஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப லைட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு செப்பரேட் கலர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது ஸ்பெஷல் கலர்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஒன்று 2 தான் என்கிட்ட இப்போ இந்த கலர் பென்சில் இருக்குது, அதை நான் காட்டிடுறேன். இந்த க்ரீன், ஸோ இந்த வந்துட்டு ப்ளூ அண்ட் க்ரீனு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர்ஸு. ஸோ இது செப்பரேட் கலர்ஸு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் கிடைக்கும். கலர்ஸ் எந்த கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ மற்றதெல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது வந்து ப்ரௌன், லைட் ப்ரௌன் தான். இது ஸ்கின்னுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம். நம்ம கலர் ட்ராயிங் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்துட்டு இந்த லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். இதை விட பார்த்தோம்னா டார்க்கு ப்ரௌன். சரியா? ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌனும் டார்க் ப்ரௌனும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சில் பிளாக் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லைட் ப்ரௌன் கிடைக்கும். அதாவது ஆரஞ்சில் லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணோம்னா ப்ரௌன் கிடைக்கும். அதிகமாக பிளாக் மிக்ஸ் பண்ணோம்னா டார்க் ப்ரௌன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா நியூட்ரல் கலர்னு சொல்லுவாங்க. அதாவது நியூட்ரல் கலர்னு பார்த்தோம்னா 2 கலர்ஸ் இருக்குது. அந்த 2 கலர்ஸில் ஒன்று சாம்பல் நிறமானது, இந்த சாம்பல் நிற கலர் ஒன்றும், நெக்ஸ்ட் ஒன்று பிளாக் கலரும் அண்டு ஒயிட் கலரு. ஸோ இந்த ஒயிட் கலர் செப்பரேட் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சாம்பல் நிறத்து மேலே கொஞ்சம் டார்க் ஏற்றணும் அப்படின்னாக்கா இந்த பிளாக் யூஸ் பண்ணலாம். அதுவே இந்த ஆஷ் கலர் மேலே வந்துட்டு ஒயிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் லைட்டாக ஆகிடும், அதாவது ரொம்ப லைட்டான சாம்பல் நிறமாக மாறிடும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கின் கலர் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் கலரு நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா கவர்லேயுமே வந்துடும். நம்மளுக்கு இந்த ஸ்கின் கலரை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். பட் நம்மளுக்கு டேரெக்டாக இந்த ஸ்கின் கலர் நல்லா கலராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப லைட்டாக ஸ்கின் கலர் காட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் கலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்கின் டோனை லைட்டாக அது மேலே மேட்ச் பண்ணோம்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு லைட்டிங் டார்க்கு பிரித்து காட்டும், தனித்தனியாக பிரித்து காட்டும். அப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்கின் கலர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டும் தெரியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கின் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் தான் டல் ஆகும். அதாவது இந்த இடத்துல நான் பண்ணி காட்டுற மாதிரிங்களேன், ஸ்கின் கலர் ஆல்ரெடி இருக்குது, இந்த இடத்துல ஒயிட் கலர் அப்ளை பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ லைட்டாக தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி அதிக சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கின் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, அந்த வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஸ்கின் கலர் எப்படி டோன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும், அடுத்த வீடியோ கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. இங்க இருக்கிற 2 வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ மேலே டச் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிடுவீங்க. ஓகே. ஸோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.